இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க பகுதியில் மீனவர்கள் இருக்கின்றார்கள். மீனவர்கள் எல்லாம் பூர்வ குடிமக்கள். இந்த பகுதியில் பூர்வ குடியினாலே மீனவர்கள், பட்டியலின மக்கள், வன்னியர்கள் போன்ற காலகாலமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பூர்வகுடி மக்கள். ஆனால் இந்த பூர்வகுடி மக்கள் படிச்சிருக்கிறாங்களா? இல்ல. வேலை இருக்குதா? இல்ல. பொருளாதாரம் இருக்குதா? இல்ல. என்ன? குடியை கொடுத்து சாராயத்தை கொடுத்து, கள்ளச்சாராயம் கொடுத்து, போதையை கொடுத்து இந்த மக்கள் எல்லாம் வாக்கு மட்டும் போடணும், ஓட்டு போடணும். இந்த மக்கள் படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது. இது ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். ஸ்டாலின் தெளிவா இருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு என்ன செய்தார் ஸ்டாலின்? அதுல கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சொல்லறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பட்டியலின மக்கள் ஓட்டு மட்டும்தான் வேணும், மீனவர்கள் சமுதாயம் ஓட்டு மட்டும்தான் வேணும், வன்னியர் மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும், உழைக்கின்ற மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, யாதவர் இருந்தாலும் சரி, எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி. ஆனா அந்த மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார். வேங்கவையில இருந்து எல்லாம் பார்த்தாச்சு, நாங்குநேரியில இருந்து கள்ளக்குறிச்சியில இருந்து. ஆனா திருமாவளவன் அவர்கள் 5 சீட்டு, 6 சீட்டு, 7 சீட்டு, 8 சீட்டு. என்ன அரசியல் பண்றீங்க? இதுதான் உங்களுடைய இலக்கா? இதுதான் உங்களுடைய லட்சியமா? மோசடி திமுக உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரா ஸ்டாலின்? இல்ல. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த 34 அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் வரும். முதல் புரோட்டோகால் முதலமைச்சர், இரண்டாவது புரோட்டோகால் அவருடைய மகன் துணை முதலமைச்சர். கடைசி புரோட்டோகால் 34வது புரோட்டோகால் யார் தெரியுமா? கயல்விழி. யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். எந்த 34வது இடத்துல கடைசி புரோட்டோகால். அப்புறம் 32வது புரோட்டோகால். 32வது புரோட்டோகால் யாரு? இன்னொரு பட்டியலினத்தை சார்ந்தவர், அந்த வேந்தன், மதிவேந்தன். யாரு? பட்டியலினத்தை சார்ந்தவர். இதைத்தான் திமுகவும் ஸ்டாலினும் பட்டியலின மக்களுக்கு செய்கின்ற மரியாதையே. இதற்கு திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க கூட சேர்ந்து அவனை முதலமைச்சர் ஆக்கி வெக்கக்கேடியா, வெக்கக்கேடியா. அதான் நான் கேட்கிறேன், பட்டியலின மக்களை ஓட்டு வங்கியா தான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ படிப்பில் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், இந்தியாவிலே இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு மருத்துவத்துறையில கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தான். தேசிய சித்த மையம், தாமிரத்தில் உள்ள தேசிய அயோத்தியதாஸ் பெயரை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பொறுப்பை பட்டியலினத்தை சார்ந்தவர் தலித் எழில்மலைக்கு கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. திமுக எப்ப தெரியுமா கொடுத்தாங்க? திமுகவுக்கு வயசு இன்னைக்கு 75 வயசு. எங்க கட்சிக்கு வயசு 36. இவ்வளவு நாளா திமுக ஆண்டுட்டு இருக்கிறாங்க. திமுக எப்ப தெரியுமா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தெரியும்? எப்ப தெரியுமா கொடுத்தாங்க? திமுக 1999 கொடுத்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தெரியுமா? 1998. எங்களுக்கு பிறகுதான் திமுக நீயே பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி நீ கொடுக்கிறீங்க. அப்ப யாரு ஆதரவு பண்ணணும்? யாருக்கு ஆதரவு அளிக்கணும்? எங்கள் கூட்டணி
தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு ஆதரவளிக்கணும். நாங்கள் உணர்வுபூர்வமானவர்கள், சும்மா வசனம் பேச மாட்டோம். எங்க நோக்கம் சமூக நீதி. அனைத்து அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அத்துணை சமூகங்களும் முன்னுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கம் அது. அதான் எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது. ஆனா திமுக இந்த ரெண்டு சமுதாயத்துக்குள்ள சண்டையை மூட்டி விடணும், ரெண்டு சமுதாயத்துக்குள்ள பிரிச்சு விட்டு விடணும், கொளுத்தி விட்டு விடணும், பிரச்சனை மூட்டணும். இது அப்படித்தானே நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறீங்க.